வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தம்பி போமா சேனல் தான் பார்க்க போறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட தக் லைஃப் வீடியோ பார்க்க சொன்னீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ வீசலர், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போற தக்லீஃபை வச்சு நம்ம இந்த கட்சிக்கு எதிராக பேசுறோம் இல்ல அவங்களுக்கு எதிராக பேசுறோம் சொல்லி நினைச்சிடாதீங்க. இந்த வீடியோ போட்டதுக்காக இவர் பேசுறதுலாம் கரெக்ட், இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு அர்த்தம் இல்ல. இது தக்லீஃபா மட்டும் பாருங்க. இது ஒரு ஃபன் வீடியோ, தக்லீஃபா மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ தக்லீஃப் பார்க்கலாமா? நான் உங்க ஜிடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? ஆடி போயிடுச்சா? போவோமா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மனுஷன் எப்படி இன்னும் உள்ள போகாம இருக்காருன்னு தெரியல. டிஎம்கே ஆட்சியில் இருக்கனால இன்னும் உள்ள போகாம இருக்காரு நீங்க நினைச்சா, இந்த மனுஷன் இப்ப மட்டும் அப்படி பேசல. 2020 ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. தலைமை ஏடிஎம்கே ஆட்சியிலேயே அப்படி பேசியிருக்காரு. செல்லூர் ராஜன் ஒருத்தன் அசல் 6 கோடு போட்டு வச்சிருப்பான். கிளிஜோசியக்காரனுக்கு பிறந்தவன். அவனை சிங்கப்பூர்ல கேட்டாங்க போன வாரம். நான் போனான். ஊர்ல ஒரு விஞ்ஞானிக்கிறார் செல்லூர் ராஜா, பேரப்பார் செல்லூர் ராஜ். அவனை ஜப்பான்ல கூப்பிடுறாங்க, சீனாவுல கூப்பிடுறாங்க, அமெரிக்கால கூப்பிடுறாங்க. அந்த உட்கால என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? இந்த தர்மாக்கோலை எடுத்துட்டு போய் வைகை அணியில ஆவி அவரை தண்ணிய மூடுறான். இவன் மூடிட்டு இப்படி திரும்பினான். வைகை அணியில எப்படி காத்தடிக்கும்? இவன் திரும்பின உடனே அந்த தக்கெல்லாம் இவன் சூத்துல தொடப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கட்டம் 2021 எங்க அண்ணன் ஜெயக்குமார் அழகா போவாரு. மத்த மண்டையில அடிச்சா கூட அங்கங்க குச்சி மாட்டிக்க, இயற்கை குச்சி. அந்த மண்டையில ஒரு குச்சி கூட மாட்டாது. அதுவும் ஏதோ கவுன்சிலர் இல்ல எம்எல்ஏவை கலாய்க்கல, கட்சியோட தலைமையவே அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் செய்தார், ஓபிஎஸ்க்கு இபிஎஸும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸும் துரோகம் பண்ணுகிறார்கள். இதுல யாரா நீங்க? சசிகலா காலில் எப்படி எப்படி பூந்து போனான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெஞ்சு, இந்த மாதிரி பெஞ்சுமா, அந்த பெஞ்சு 2 காலுக்கு நடுவுல தலையை விட்டு தாவி போறான். அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி 2 காலையும் தூக்கிட்டான், நம்ம காலை கடிச்சிட போறான். உள்ள போய் அந்த பொம்பளை காலை புடிச்சு அது சட்டையை புடிச்சு தூக்கி படவா ஏந்து நின்றான். நீதான் தலைமை இப்படி ஸ்டேட் பார்ட்டி மட்டும் கலாய்ச்சி வம்பளிக்கல, நேஷனல் பார்ட்டி பிஜேபி பயங்கரமா கலாய்ச்சி வம்பளித்திருக்காரு. நாங்க செஞ்சு முடிச்ச ஆள். நாங்க இங்க வந்து பிஜேபி மலரும், தாமரை மலர்ந்து ஒரு அக்கா, இந்த ஒரு 3 அடி அக்கா ஒண்ணு தமிழ் சேர்க்கா, 3 தான் இருக்கும். இந்த மைக் முன்னாடி வந்து தாமரை மலர் அக்கா, நீ தூத்துக்குடியில நிக்கிறக்கா, அது கரிசல் பூமிக்கா, தாமரை மலராதுக்கா. நானு அது மறுபடியும் தாமரை மலர் அக்கா, நீ நிக்கிற தூத்துக்குடி கடலுக்கா, குட்டையில தான் மலருங்கா, குட்டையில தான் மலருங்கா, கடல்ல மலராதுக்கா. சும்மா இருந்தவங்கள ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல சொருவு, ஆதார் கார்டை எடுத்து போய் டிரைவிங் லைசன்ஸ்ல சொருவு, ஆதார் கார்டையும் பேன் கார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வை. சரி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் சொருவுறேன், எனக்கு நீ என்ன சொருவுற? 28 நாளைக்கு நீ அந்த நம்பரை யூஸ் பண்றியோ இல்லையோ 100 ரூபாய் தாலி இறக்கணும். எத்தனை 28 நாள்ரா? வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கட்டுறது? 29வது நாள் 10 மெசேஜ் அனுப்புறான். இது உங்கள் பழைய நம்பரா? தொடர்ந்து கொள்ள ரீசார்ஜ் உடனே செய்து விடுங்கள். யார் அம்மா தாலி அறுத்து பணத்தை கொடுப்பீங்க? அண்ணாமலை தருவானா? அவன் ஆடை வித்து தருவானா? ஹெச்ராஜா மனுஷன் பாவையா, எல்லாத்தையும் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த மனுஷனையும் பிடிச்சி செஞ்சு வச்சிருக்காரு. ஹெச்ராஜன் ஒருத்தங்கிறான், பக்கத்துக்காரனுக்கு பிறந்தவர். நேற்று லெனின் சிலை, இன்று பெரியார் சிலை. நீ இடிச்சுதான் பாரு, நசுக்கி சூப்பு வைக்கிறோமா இல்லையா பாரு. நாங்க என்ன பண்றது?
சரி, இப்படி ஸ்டேட்லயும் நேஷனல் லெவலும் இருக்க எதிர்க்கட்சியை கலாய்ச்சிருக்காருன்னு பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமையோ அவருக்கு சொந்த டிஎம்கே கட்சியே மனுஷன் கலாய்ச்சிருக்காரு. இதை தெரிஞ்சு பண்ணாரோ இல்ல தெரியாம பண்ணாரோ, ஆனா டிஎம்கேவை கலாய்ச்சிருக்காரு. இப்ப இங்கே அப்போலோ வாண்டியே ஸ்டாப்பிங் வருது. தானா திறக்கும், தானா முடிக்கும், உள்ள உட்காந்தா ஜில்லுன்னு இருக்கும். இத கொடுத்தது திமுக. ஒருத்தன் புரோட்டா வித்தவன், ஒருத்தன் டீ போட்டவன், வெள்ள வித்தவன் முதலமைச்சர். எல்லாருக்கும் நாங்க விட்டுட்டு 50 வருஷமா ஜனங்களை பக்குவப்படுத்தி நட்டு நிக்க வச்சு இவ்வளவும் பண்ணிட்டு நீ பிரதமர் நீ முதல்வர் சொல்லுவ, நாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. திருமணம் முடிந்ததா? கல்யாண ஜோடிகள் சந்தோஷமாக இருக்க கஷ்டமாக இருக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஐயோ, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழுங்கள். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 3000 தருகிறேன், சத்தாக பால் கொடுத்து முத்தாக குழந்தையை காப்பாற்று. சத்துணவு கிடைக்கவில்லையா? வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸில் செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவனும் வளர்ந்தானா? அவனும் காதலித்தானா? அவளும் கர்ப்பமானாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 போட்டு வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. நல்லா சொல்றாரு. வரைக்கும் தோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. இப்பெல்லாம் பேசுறதுக்காக மனுஷன் ஒரு 8 மாசம் முன்னாடி கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. 8 மாசம் கட்சியில இல்லாம இருந்தாரு டிஎம்கேல. 8 மாசம் கழிச்சு திரும்ப டிஎம்கே தலைமை அவர் கட்சியில சேர்த்திட்டாங்க. சரி, 8 மாசம் கட்சியில் இல்லாதனால பேச்சு தைரியம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா மனுஷன் நெக்களோட சேர்த்து டபுள் பூஸ்ட் ஆகி வந்திருக்காரு. எலெக்ஷன் வேற வரப்போகுது. மனுஷன் நீ புதுசா என்னெல்லாம் பேச போறாரோ. எல்லாரையும் வச்சு விமர்சிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு மிரட்டல்கள் தொலைபேசிலயோ போய் கேக்குறீங்க நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கேக்குறான், உன் தலையை வெட்டிடுவேன்றான். ஓகே, அங்க இருந்து அனுப்புற அளவு கத்தி எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. கட்சியை உயிரை விட மேலா மதிக்கிறவன் நான். அதனால விளைவுகள் என்ன, பின் விளைவு என்ன வரும், ஜெயில் வருமா, அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னோட தலைமையும் என் தலைவனையும் யாராவது கொச்சப்படுத்தினாங்கன்னா அதுக்காக எந்த விலையை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். தலைமை சொல்கிற இடத்துல தலையே போனாலும் தயங்காமல் பேசும். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெமோன்ஸ்ட்ரேஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, வரட்டா. நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா ஒருத்தரை எப்படிலாம் அந்த சீன் தான், அந்த சசிகலா கால்ல போய் அந்த உள்ள சீன அவர் சொல்றதே பயங்கரமா இருந்துச்சு. அதான் அவர் கிட்டத்தட்ட டப்பிங் கொடுக்கற அளவுக்கு பேசுறாரு. இந்த மாதிரி இருந்தா திட்டதான் செய்வாங்க, அவங்க மாத்தி மாத்தி திட்டிக்கதான் செய்வாங்க. ஆமா, இது கட்சி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இப்படிதான் நடக்கும். இப்படிதான் இன்னும் மோசமாலாம் திட்டிப்பாங்க. நிறைய கட்சி மீட்டிங்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய பேரு மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. அது நடக்கதான் செய்யும். ஆனா இவரு 1-2 கரெக்டான விஷயம் சொல்றாரு. அது அதாவது ஒரு அந்த கெட்ட வார்த்தை அதிகமா பேச போய் அது ஃபுல்லா தப்பா போயிடுது. அந்த இதெல்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி முட்டை கொடுக்கறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதெல்லாம் சொல்லிட்டு இடையில ஒரு கேப் இவரு விட்டாரு மாதிரி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அல்ல, அவர் உண்மையாவே எப்படி பேசியிருந்தாருன்னு தெரியல. அவரோட இவரு எப்படி போட்டிருக்காரான்னு எனக்கும் தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்